ஹாய் பசங்களா, குட் ஈவினிங். ஹாய் குட் ஈவினிங். எல்லாருக்கும் என்னோடய வாய்ஸ் கேட்குதா பார்த்துக்கோ. சாரி, நமக்கு எப்பயும் போல் போர்டு இல்லாததுனால இதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. செட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் லைவ் தெரியுதா பாரு? எஸ், எல்லாருக்கும் என்னோடய வாய்ஸ் கேட்குதா? லைவ் கிளியராக தெரியுதா? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு 1 ஹவரில் வால்யூம் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுடலாம். அதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் 7:30க்கு வந்தனா ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒரு வீக் வித் செஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? அண்ட் எப்பயும் போல் நான் உங்களுக்கு இந்த செஷன் ஆட்ஸ் இல்லாமலே எடுக்கிறேன். சரியா? ஸோ யூ ஓன்ட் பி ஹேவிங் ஆட்ஸ் ஆல்சோ. எஸ், ஆட்ஸாக ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஒரே ஒரு சின்ன கேள்வியிலேருந்து நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். நேற்று நான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணல வால்யூம் 1ல். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? நான் சொல்லிக் கொடுத்த எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்களா? டிட் யூ? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீ ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். சரியா? ஓகே, சரி. ஒரே ஒரு நிமிஷம். எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து எழுதுறதுக்கு பேனா எத்தனை வரல, அந்த 8000 ரூபா பேனா. சரி, அது போய் எத்தனை வர? எஸ், வந்து விட்டேன். ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்தா இருக்குது. இது இல்லாமல் எழுத முடியாது. இந்த டேப்லெட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு இது வேணும். சரியா? ஸோ எஸ், ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி அப்புறம் ஆனுவல் எக்ஸாமுக்கு எல்லோரும் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கா? எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? ரெடியாக இருக்கியா? நல்லா பண்ணிடலாமா? ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ? எல்லாருமே நல்லா கூலாக போய் எழுதிடுவா. அதில் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்குலாம் இது டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ரிலாக்ஸாகவே போய் எழுதலாம். ஒரே விஷயந்தான், 12th ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்லா படிச்சிருவோம். 11th மாதிரி லாஸ்ட் மினிட்டில் போய் ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்ல. 12th மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்லா மாசாக சூப்பராக தெளிவாக படிச்சிடணும். சரியா? அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்கும். சரி, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ராப்ளம் உனக்கு தெரியுது பாரு. நான் அந்த ப்ராப்ளமை என்ன செய்கிறேன் அப்படின்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்கிட்ட என்னென்னா 2 பாடிஸ் இருக்குது. ஒரு பாடியோடைய மாஸ் எம்னும் இன்னொரு பாடியோடைய மாஸ் 4m கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர். அப்போ ஒரு மாஸ் எம்னு வச்சுப்போம், இன்னொன்று 4mனு வச்சுப்போம். ஸோ இதான் எம் அப்படின்னா இதான் 4m. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை தான் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, தேவ் கிவன் இட் ஆஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Calculate the gravitational potential at a point on the line joining them where the gravitational field is 0. இவங்களை ஜாயின் பண்ணுற இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனில் ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு கிராவிடேஷ்னல் ஃபீல்டு என்னவாக இருக்கான், 0வாக இருக்கான். சரியா? இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த எம்ன்ற மாஸ் இருக்குல்ல, அந்த எம் அப்படின்ற மாஸில் இருந்து இந்த ஆறுன்ற பாயிண்ட் வரைக்கும் இருக்க தூரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். விச் மீன்ஸ் அந்த மீதி தூரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர் மைனஸ் எக்ஸாக இருக்கும். இப்படி நம்ம இங்கே என்ன செய்கிறோம், 2 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும், கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. சரியா? நான் உனக்கு சும்மா அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி போட்டே நடத்துகிறேன். ஓகே, கிராவிடேஷ்னல் ஃபீல்டு E டியூ டு எம். எம்ன்ற மாசால கிராவிடேஷ்னல் ஃபீல்டு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம்டா, நிறைய கேள்விகள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இந்த சம்மை முடிச்சுட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அது வரைக்கும் கேள்விகள் கேட்காத செம்ம கவனி. சரியா? பிடிஎஃப்லாம் வந்துடுறேன், வரும். இப்போ கிராவிடேஷ்னல் ஃபீல்டு E டியூ டு எம்முக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா E விச் இஸ் டியூ டு எம். இதோட வேல்யூ இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா 0ன்னு தெரியும். பட் ஸ்டில் நம்ம அதை ஒரு ஃபார்முலாவாக எடுத்து எழுதுவோம். G into small letter m divided by x square. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. சரியா? E டியூ டு 4m
4m அப்படின்ற வேல்யூவால் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவா இருக்குமோ அதுக்கும் நான் ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதுகிறேன். அப்போ அதுக்கு E4m இஸ் ஈக்குவல் டு என்ன கிராவிடேஷனல் ஃபீல்டு இப்போ நான் இங்கே எழுதும்போது G ஓகே இன்ட்டு 4m டிவைடட் பை இப்போ அது எவ்வளோ தூரம் இருக்குது, r மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ r மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், இது ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இது ரெண்டும் எப்படி வருதுன்னு எல்லாருக்குமே புரியுதான்? குவிஸு நான் தனியாகவே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன்டா, நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன டைமில் இருக்குன்னு. 7:30 மணிக்கு இருக்கும் குவிஸு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி வருது, எங்கேருந்து வருது, இது எல்லாருக்குமே கிளியராக. நான் 2 பிடிஎஃப்பும் ஒன்றா ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நேற்று உனக்கு நான் சால்வ் பண்ணல, அதுவும் இதே இதில் தான் இருக்கும். சரியா? ஸோ இது கிளியர். கொஞ்சம் இதுக்கு மட்டும் எல்லாம் பதில் சொல்லிட்டே வா. இப்போ இது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு சார் அப்படின்னா, அப்போ அதுக்கப்புறம் வேலை மிச்சம். இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு எக்ஸும் சரி, அதாவது எம்மும் சரி, அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு 4mமும் சரி, ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா 0. அப்போது இது ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, gm டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு g இன்ட்டு 4m டிவைடட் பை r மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா ஜி கேன்சல் பண்ணிடலாம். சரியா? எம்மும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்ன, r மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ r மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ 2xன்னு மாறிடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால். இங்கே இந்த ஸ்டெப் வந்து நான் என்ன செய்கிறேன், டேக்கிங் ஸ்கொயர் ரூட்டு ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் நானே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ தான் எனக்கு r மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tx வருது. எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 3ன்னு ஆகிடும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 3x, விச் மீன்ஸ் அப்போ அதிலிருந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸுடைய வேல்யூவை r/3ன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் எக்ஸுடைய வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கேன்டா, வேறு எதுவும்லாம் கண்டுபிடிக்கல. சரியா? இங்கே நான் கண்டுபிடிச்சது எக்ஸுடைய வேல்யூ. ஆனால் அதுதான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. அவன் என்ன கேட்டான், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் கேட்டான். இங்கே பேர் calculate the gravitational potential at a point on the line joining them where the gravitational field is 0. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வாக இருக்குது. அந்த 0வாக இருக்கிற பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்னு கேட்குறான். இப்போ அந்த 0வாக இருக்கிற பாயிண்ட் தான் r/3. ஓகே, அட் திஸ் பாயிண்ட்டு எனக்கு வந்து பொட்டன்ஷியல் என்ன, இதான் நான் வந்து கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னன்னு. அப்போ அதனால் நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஃபார்முலா எடுத்து எழுத போகிறேன். ஸோ இங்கே பாரு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு மைனஸ், சரியா, gm டிவைடட் பை டிஸ்டன்ஸோட இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு போட போகிறோம். ஓகே, gm டிவைடட் பை எக்ஸ். இப்போ அந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து என்னவோ இல்லை ஒரு சின்ன அவசரப்பட்டுட்டேன். சரியா? என்னன்றத சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் அவசரப்பட பார்த்தேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து r/3ன்னு வச்சுப்போம். அப்போ அதில் இன்னொரு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சிரும். இப்போ இந்த டயக்ராம்பா, சரியா, இப்போது நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத உனக்கு சொல்கிறேன். ஓகே, எனக்கு இந்த எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸுடைய வேல்யூ வந்து r/3. அப்போ r மைனஸ் எக்ஸுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும், அப்போது r மைனஸ் r/3. ஓகே, அப்போது இங்கே எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா, இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 2r/3 வரும் பேசிக்காக. அப்போ இந்த ரெண்டு மாசுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, நான் இதை உனக்கு தனியாக இப்போ ஒரு டயக்ராமாக போட்டு காட்டுறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னது, 2 மாஸ் இருக்குது இல்லையா, ஒன்று வந்து m, இன்னொன்று 4m. ஒன்று வந்து m, இன்னொன்று 4m. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியணும். இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் r/3னா இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து 2r/3 அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டு தானே? அது r/3 2r/3 ரெண்டு டிஸ்டன்ஸும். இது யார் யாருக்கெல்லாம் புரியுது, இப்போ எம்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற தூரம் r/3.
4mலேருந்து இது வரைக்கும் இருக்கிற தூரம் 2r/3. யார் யாருக்கெல்லாம் இது புரிஞ்சிடுச்சு? டேய் பிரதீப் கண்ணா, நல்ல விஷயமாக தான் சொல்கிற. நீ எப்படி பண்ணியிருக்க எக்ஸாம்லாம் அதை சொல்லு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ ஆல்மோஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சு. அப்போ என்ன செய்யலாம்? -gm/r/3 - g × 4m. இன்னொரு மாஸ் வந்து என்னது? 4m / 2r/3 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் பேசிக்காக என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணும். அப்போ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது 3 மேலே போயிடுச்சுன்னா -3gm/r, ஓகே, -12 × gm/r. இப்படி ஒரு ரிலேஷன் வரும். 12 எந்த ஊரில்? சாரி இங்கே ஒரு 2r கரெக்டு தான். கீழே 2 விட்ட 12ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா 6. ஸோ -3 - 6 ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -9gm/r அப்படின்னு சொல்லி பொட்டென்ஷியலுடைய வேல்யூ வரும். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். -9gm/r தான் இதில் வந்து என்னது? ஃபைனல் ஆன்சர். சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்கா? நீயும் ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். இதே இதே வீடியோ பார்த்து என் கூட சேர்ந்து நீயும் வந்து போட்டு பார்க்கணும். ஆஃப்டர் கிளாஸ் ஆல்சோ தயவு செஞ்சு எல்லோரும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தோன்னா இன்னும் நல்லா புரியும். சரியா? ஓகே, அடுத்த சம் போலாமா மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? அடுத்தது ரேஷியோ சம். If the ratio of the orbital distance of two planets வந்து d1/d2 அப்படின்னா what is the ratio of gravitational field experienced by the two planets? சரியா? ஸோ இதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரே ஒரு நிமிஷம்னா நான் இந்த பிடிஎஃப் எல்லாமே உனக்கு இந்த செஷனில் தரேன். வெயிட் பண்ணு. ஸோ இங்கே வந்து த ரேஷியோ ஆஃப் த ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 planets. ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ்ன்றது பேசிக்காக அதோடைய ரேடியஸ். ஓகே, d1/d2 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பை திஸ் 2 planets அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கிராவிடேஷனல் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். சரியா? இங்கே பாரு, கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா -gm/d²ன்னு எழுது. சரியா? -gm/d². அப்போ பேசிக்காக எனக்கு இதில் என்ன புரியுதுன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஒரு சின்ன நாலேஜை வச்சு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு E1/E2 உடைய வேல்யூ வந்து எனக்கு என்னவாயிடும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் டியை போட்டுமா? ஆமாம், ஸ்மால் லெட்டர் டியை போட்டு. ஓகே, d2/d1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டிட் பண்ணும். அப்போது 1/2 ஹோல் ஸ்கொயர் 1/2 நான் ஸ்கொயர் பண்ண ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா 1/4 வரும். சரியா? அப்போது E1/E2 = 1/4ன்னு இருக்குன்னா இதை நான் எப்படின்னு எடுத்து எழுதலாம்? E2 உடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் E1. இந்த புது கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 வந்து ஏற்கனவே இருந்தது, அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும்னு எடுத்து எழுதலாம். இது எல்லாருக்கும் கிளியராக பாரு. 12th பேட்ச் சைனிங் ஆஃப். இருங்கடா, பயாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, நானும் வந்து எடுக்கிறேன் வா. சார், ஐ டோன்ட் ஜாயின் இன் தீமணல் பேட்ச், கேன் ஐ சி த லெசன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இன் யூடியூப்? பார்க்கலாம்டா கண்ணு, பார்க்கலாம். தீமணல் வந்து கண்டிப்பாக சேரணுன்ற கட்டாயம் இல்லைடாமா. ஆனால் யாருக்கு உதவி தேவைப்படுதோ கண்டிப்பாக அவங்க சேரலாம். சரியா? ஓகே சார், எங்கே சார் இருக்குது? இன்னதுரா எங்கே இருக்குது சார்? ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் லாஸ்ட் 5 year கொஸ்டின் பேப்பர் ஃபார் த PDF 2-3 days ப்ளீஸ் சென்ட் மீ, வில் பி யூஸ் இட் ஃபார் ப்ரிப். கண்டிப்பாக தரண்டா சொல்லுவோம். இந்த செஷன்லேயே, இந்த செஷனோட கடைசியில் எல்லா பிடிஎஃப்பையும் தரண்டாமா, இருந்து எடுத்துகிட்டு போயிடு. சரியா? கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது? நம்ம புக் பேக் நியூமரிக்கல்டா இது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக் சம் எடுத்து பாருங்கள். இது எக்ஸாம்பிள் இல்லை, புக் பேக். F/m போடக்கூடாதா? ஈக்கு போட முடியாதுடாப்பா. ஏன் போட முடியாதுன்னா கமல் கயல் ஏன் போட முடியாதுன்னா அதில் ஃபோர்ஸ் மாஸ் தான் இருக்குது. கொஸ்டினில் கொடுத்தது டிஸ்டன்ஸ் தானேடாமா.
டிஸ்டன்ஸ் தானே கொடுத்தாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் கூட ரிலேட் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா தானே வந்து யூஸ் பண்ணணும். சரியா? எப்படி சார் வந்தது? எது எப்படி வந்தது? ஃபார்முலாவா? எது வந்தது? பயாலஜி ஸ்டடி பிளான் ஆஷா மேம் உங்களுக்கு போடுவாங்க. சரியா? எக்ஸசைஸில் 5வது சம் அது பார்த்தியா? புக் பேக் நியூமரிக்கல் யாரும் தொடலை. டேய், புக் பேக் நியூமரிக்கல்லையும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் நான் எடுத்து உனக்கு நடத்துகிறேன். தயவு செஞ்சு அதையும் பாரு. சார் நீங்கள் மட்டும்தான் ஃபிசிக்ஸ் டீச்சரா இப்படி கேட்குறேன்? இல்லைடா, என்னை தவிர தமிழ்நாட்டில் இன்னும் நிறையா ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்க. சரியா? இன்னும் என்னோட நல்லா எடுக்கிறாள்லாம் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆன்லைனில் நான் இருக்கிறேன், இன்னும் ஆன்லைன்லேயும் என்னோட நல்லா எடுக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நானே நிறைய பேரை சொல்லுவேன். பட் நான் ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாலியாக திமிராக ஒரு விஷயம் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, என் அளவுக்கு யாரும் காமெடி பண்ண மாட்டாங்க. ஜாலியாக காமெடியாக இப்போ சீரியஸாக இருங்க. அஃப்கோர்ஸ் நாளைக்கு உனக்கு எக்ஸாமு. இந்த நேரத்தில் நான் காமெடி பண்ணி உட்காந்தா நீ தடியத்தை நடிக்க வருவேன். அதனால் எதுக்கு அப்படின்னு நான் வந்து சைலண்ட்டாகிறேன். சார் when will we end the live class? இப்போ கூட முடிச்சிடலாம். எப்போ முடிச்சா உனக்கு வசதியாக இருக்கும்? ஃபிசிக்ஸ் ஃபார்முலா ஷீட் வேணும், ஹார்ட் காப்பின்னு தருவீங்களா இல்லை இமெயில் போட்டாச்சு சார்? ஹார்ட் காப்பி உனக்கு இன்னும் வரலையா? இருடா, புக்குக்கு எல்லாருக்கும் வந்துடும்டா. புக்கு என்னோட பொறுப்பு. சரியா? சரி, இப்போது அடுத்த சம்முக்கு வருவோம். வா, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இதுக்கு மேலே பேசினா வந்து என்னை அடிக்க வருவீங்க. ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 10 மீட்டர் இருக்குது. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 1.25 × 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு 5 kg லோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட யங்ஸ் மாடுலஸை 4 × 10⁻10 நியூட்டன். இப்போ வாய்ஸ் கேட்குதா பாரு எல்லாருக்கும்? இப்போ வாய்ஸ் கேட்குதா? சரி, ஓகே. மைக் ஆஃப் ஆகிடுச்சு போல், நான் கவனிக்கல. அதை நான் உங்க கூட வந்து உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம்லாம் சொல்லி கொடுத்துனுக்குறேன். இதில் எப்படி உனக்கு வாழ்க்கை தத்துவம்லாம் சொல்லிக்கினே வந்து கிளாஸ் எடுக்கிறேன். கடைசியில் பார்த்தா ஆண்டவன் வந்து என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, இல்லை அந்த தத்துவத்தெல்லாம் நீ இப்போ இவனுங்களுக்கு இப்போ சொல்லித்தராத, பொறுமையாக சொல்லிக் கொடு அப்படின்னு மைக் ஆஃப் பண்ணிட்டார். சரியா?
ஸோ அந்த வாழ்க்கை தத்துவம்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு லென்த்துடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, மாஸ், லோடுனா மாஸ், சரியா? ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் 4 × 10⁻10 கொடுத்துருக்காங்க, எலாங்கேஷன் டெல்டா எல்லுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் கியூ டு கிராவிட்டி 10ன்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதில் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு F/A L/Δ சொல்லி யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலாவையும் எடுத்து எழுதிட்டேன், சரியா? எழுதிட்டு இப்போ கொஸ்டினில் அவன் கேட்டது வந்து என்ன, டெல்டா எல்லுடைய வேல்யூ. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு F/A L/Y எடுத்து எழுதிட்டு, அதுலேயும் நெக்ஸ்ட்டு டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸோட இடத்துல mg/A L/Y எடுத்து எழுதுறேன். இப்போ இந்த ஃபார்முலா வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாரு? நம்ம ஸ்கூலில் இல்லை நீ ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டேன், கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் ஸ்கூலே இல்லை சார், நாங்களாம் வீட்டில் இருந்து தான் படிக்கிறோம் அப்படின்னு, சரியா? ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போகல. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். யங்ஸ் மாடுலஸுடைய ஃபார்முலா நம்ம என்னென்னு எடுத்து எழுதுவோம், ஃபோர்ஸு டிவைடட் பை ஏரியா, சரியா, டிவைடட் பை டெல்டா எல்/L. என்ன ஃபார்முலா ஆன்சர் இது? எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, என்ன இருக்க முடியாது இருக்கும். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸோட ஃபார்முலா. முதல்ல இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியுமா? இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, F/A L/Δ எழுதிட்டு ஃபோர்ஸோட இடத்துல mg/A L/Δ எழுதலாம். டெல்டா எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா mg/A L/Y எழுதலான்னு சொல்லி ஃபார்முலா எடுத்து எழுதுகிறோம், சரியா? இப்போது இந்த ஃபார்முலா எடுத்து எழுதுனதுக்கப்புறம் என்னோடய வேலை என்ன அப்படின்னா, இதில் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை எடுத்துகிட்டு வரணும். எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு பாரு, மைக்கால் செய்து. சரி, இப்போது டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு, கொஸ்டினில் மாஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க, 5, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன 10, டிவைடட் பை ஏரியா வந்து என்ன கொடுத்தாங்க, ஏரியா வந்து 1.25 × 10⁻⁻4. ஸோ 1.25 × 10⁻⁻4 அப்படின்னு போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோ, இது தனியாக. அப்புறமா L/Y இருக்குது, லென்த்து வந்து 10, யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ 4 × 10⁻10 அப்படின்னு கொடுத்தாங்க, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? சால்வ் பண்ணுறது ஜுஜிபி வேலை. என்கிட்ட 1.25 இருக்குது, 4 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1.25 × 4 gives what, 5 வரும். பேசிக்காக யூ வில் கெட் 5, சரியா? இப்போது அதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பாரு, இது ஒரு 50 எடுத்துகிட்டு போய் 10 கூட மல்டிப்ளை பண்ணால் 500. ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 500 டிவைடட் பை 5 × 10⁻6 ஆகிடும். ஏன்னா இங்கே 10⁻⁻4 இருக்குது, இங்கே 10⁻+10 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கால்குலேட் பண்ணும்போது இது 10⁻6 அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், இந்த இதையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் அப்போ இது வந்து 100 ஆகிடும். அப்போ 100னா 10⁻2 மைனஸ் 10⁻6. ஸோ டெல்டா எல்லுடைய வேல்யூ வெறும் 10⁻⁻4 மீட்டர். இது ஒரு 10⁻⁻4 மீட்டர்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எலாங்கேட் ஆயிருக்கும்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாரு? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா மீட்டப்புக்கு கண்டிப்பாக நான் ஆஃப்டர் பப்ளிக் எக்ஸாம் ஐ எம் கோயிங் டு விசிட் எவ்ரி சிங்கிள் பிளேஸ் இன் தமிழ்நாடு வேர் யூ ஆர். இந்த டேகன் படத்தில் வர லியாம் நீசன் மாதிரி தான் உனக்கு ஃபோன் அடிச்சு பேசுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எங்கே இருக்கன்னு தெரியாது, நீ பப்ளிக்கில் என்ன மார்க் இருக்குன்னு தெரியாது, ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்து காப்பி குடிச்சிட்டு போகிறேன், அப்படி தான் டைலாக் பேச மாட்டேன், சரியா? அதனால் நம்ம அதெல்லாம் பப்ளிக் முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, நீ அந்த பக்கம் இருந்துங்கன்னு என்ன பண்ணலாம், ஐ மேய்ச்சிங் அப்படின்லாம், சரியா? அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி வச்சிரு, அவ்வளோதான், சரியா? இப்போது எக்ஸாம்பிள் 7.3க்கு வரும். ரிப்பீட் யுவர் ஃபிலாசபியா, அது மறந்து போச்சுரா, அது அந்த நேரத்துக்கு வரும், அவ்வளோதான். அந்த சம்மு அந்த மொமெண்ட்டில் வர ஃபிலாசபி திரும்ப வராது. நான் வந்து ரீசெண்டாக வந்து கேட்ட 2 குட்டி கதைகள் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப குட்டி கதைகள், சரியா? என்னை வந்து ரொம்ப பாதித்த கதைகள். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு, சரியா, வாத்தியார் வந்து பாடம் எடுத்துனுங்கிறார்.
பாடம் எடுத்துன்னு இருக்க பார்த்து வந்து ஸ்டூடெண்ட்டு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, தூரத்தில் வந்து ஜன்னல் வழியாக மரம்லாம் ஆடுறத பார்க்குறான். மரம் வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றுல அப்படி இப்படி ஆடின்னு இருக்குது. சரியா? அப்போது வாத்தியாரை கூப்பிட்டு, ஏன் வாத்தியாரே இது தூரத்தில் பார்த்தேன் மரம் வந்து ஆடிட்டுருக்கு, ஆக்சுவலாக அது வந்து மரம் ஆடுதா இல்லை வந்து காற்று மரத்தை ஆட வைக்குதா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கேள்வி கேட்டான். மரம் ஆடுதா இல்லை காற்று தான் வந்து அந்த மரத்தை அப்படி ஆட வைக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டப்பில் அப்போ அந்த வாத்தியார் வந்து அவனை பார்த்து சிரிச்சிக்கினே என்ன சொன்னார் அப்படின்னா, அசைஞ்சது மரமும் இல்லை, அசைஞ்சது வந்து காற்றும் இல்லை, கொய்யால் அசைஞ்சது நீ தாண்டா அப்படின்னாரு. சரியா? உனக்கு இது சொல்லும்போது நான் ஜோக்காக சொல்கிற மாதிரி இருந்தாலும் இதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, ஹைக்கூ கவிதைகள்னுவாங்கள்ல அந்த மாதிரி. இது சும்மா ஒரு 2 லைன் தான் வரும், ஆனால் நிறைய மீனிங் இருக்கும். இன்னொன்று இருக்குது. சரியா? அந்த இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா, இதே மாதிரியே ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்டு தூங்கிட்டே இருந்திருக்காப்புல திடீர்னு எழுந்து கேட்க அழுவ ஆரம்பிச்சிட்டான். வாத்தியார் போயிட்டு பதறிட்டு, என்னடா ஏன்டா எதுக்குடா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஸ்டூடெண்ட்டு சொல்லியிருக்கான், சார் ஒரு நல்ல கனவு கண்டேன் சார், அதனால தான் அழுதேன் அப்படின்னானா. ஏடா லூஸ் பேல, நல்ல கனவு கண்டேன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டியதாண்டா, அதுக்கேண்டா அழுவுற அப்படின்னு வந்து அவர் கேட்க அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, அதுக்கு இல்லை சார், அந்த கனவு பலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால தான் அழுகுறேன் அப்படின்னா. விச் ஆல்சோ ஹேஸ் thousands ஆஃப் மீனிங் இன் இட். நோ, ஆமாம், அது இப்போ உனக்கு நான் சொல்கிறதோட இம்பேக்ட் உனக்கு இன்றைக்கி புரியலைனாலும் மேபி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு புரியும். யோசிப்பேன், ஆமாண்டே அந்த ஆள் அப்பயே சொன்னான் அப்படின்ட்டு. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சம்முக்கு வருவோம். ஓடியா? சரியா? A metallic cube of side 100 centimeter is subjected to a uniform force acting normal to the whole surface of the cube. சரியா? the pressure வந்து இங்கே என்ன அப்படின்னா 10⁶ பாஸ்கல். சரி, ப்ரெஷருடைய வேல்யூ வந்து 10⁶ பாஸ்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. if the volume changes by 1.5 into 10⁻⁻5 மீட்டர் கியூப், சேஞ்ச் இன் வால்யூம் உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் வந்து என்ன அப்படின்னா 1.5 into 10⁻⁻5 மீட்டர் கியூப். தென் calculate the bulk modulus of the material. நம்மளை வந்து இப்போ இதில் என்ன செய்ய சொல்கிறாங்க, பல்க் மாடுலஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த பல்க் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பல்க் மாடுலஸ் சரியா கே உடைய வேல்யூ வந்து நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா டிவைடட் பை டெல்டா வி டிவைடட் பை வி. இதில் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாவை நம்ம ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதை வி டிவைடட் பை டெல்டா வின்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ரெஷரோட இடத்துல 10⁶ இன்ட்டு இப்போது இதோடைய வால்யூம். ஓகே, மெட்டாலிக்கு கியூபு ஆஃப் சைடு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இஸ் சப்ஜெக்டட் டு அ யூனிஃபார்ம் ஃபோர்ஸு, சேஞ்ச் இன் வேல்யூ உனக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 10⁶ கூட இப்போ ஒரு பொருள் வந்து எனக்கு 100 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ அது எத்தனை மீட்டர்? 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 1 மீட்டரை நான் கியூபு பண்ணணும். வால்யூமோட இடத்துல 1 மீட்டர் ஹோல் கியூபு டிவைடட் பை 1.5 into 10⁻⁻3 மீட்டர் கியூப்னு போடும். அப்போ என்ன வரும்? 10⁶ நான் 1.5 டிவைட் பண்ணோம். அப்போ அப்படி டிவைட் பண்ணால் 6.67 இன்ட்டு 10⁻10 ஓகே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஃபைனல் ஆன்சர் வரும். அவ்வளோதான், இது முடிஞ்சு. ஓகே, ஸோ 1.67 இன்ட்டு 10⁻⁻10 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாரு? சார் மை ஃப்ரெண்டு விண்டோவை பார்த்து வச்சான் சார், திடீர்னு பார்த்து ஆரம்பிச்சிட்டான் சார். அப்புறம் மிஸ்ஸு என்னடான்னு கேட்கும்போது அவங்க கோஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னான் சார். சரி விட, உண்மையாக கூட சொல்லியிருக்கலாம். 10⁻⁻5 தானே சார் இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் தான் இது சாரி இது நான் தான் இங்கே இந்த இடத்துல தப்பாக போட்டிருக்கேன். -5. அப்போ தான் அது 10 மாறும். புதுக்கோட்டை வரேன்டா, புதுக்கோட்டை வரேன், பயப்படாது. சரியா? இது எல்லோரும் கிளியரா?
இதுதான் அவ்வளோ பெருசாக மெசேஜ் போட்டாங்க. ஓகே. டீச்சர் மீன்ஸ் தட் த ரியல் மூமெண்ட் இஸ் இன் ஸ்டூடெண்ட் மைண்ட் பிகாஸ் இட் டீச்சர்ஸ் ஹவு வி சி திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஓன் தாட்ஸ். கரெக்டு. ஆமாம், பரவாயில்லையே, கரெக்டாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த இது சொன்னேன் இல்லையா, அது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த உலகத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அது எப்பயும் போல் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது அது வியூவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. ஒரு மரம் வந்து காற்றுல அசைதுன்னா அதை பார்த்து வா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். பார்க்கவே கன்றாவே இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை அதை பார்த்துட்டு ஒன்றும் தோணாமலும் இருக்கலாம். ஆனால் அது அந்த மனுஷாலை பொறுத்து, அந்த ஆளை பொறுத்து. எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் இந்த டீச்சர் என்ன சொல்கிறாரு, அசைஞ்சது நீ தான் அப்படின்றார். சரியா? ரைட்டு. A metal cube of side 0.20 meter is subjected to a shearing force of 4000 Newton. சரியா? ஸோ கொடுத்த வரைக்குமே நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா எடுத்து எழுதிடுறேன். முதல்ல இதோட சைடு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.20 மீட்டர். அதே மாதிரி இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4000 நியூட்டன். And the top surface is displaced through 0.50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ். ஸோ 0.50 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர்னால் நான் கண்டிப்பாக அதை என்னென்னு மாற்றணும், மீட்டர்னு மாற்றணும், which is 10⁻². ஸோ 0.005 மீட்டர் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி எழுதணும். சரியா? இப்போ எல் இருக்குது அப்படின்னா அப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா L². ஏன்னா இது ஒரு கியூப்னா ஸ்கொயர் பண்ணணும். வீக்விஸ் சேனல்லே ஷெடியூல் ஆகிருக்கு. அப்போ வீக்விஸ் எத்தனை மணிக்கு காட்டுது எல்லாருக்கும்? வீக்விஸ் செஷன் எல்லோரும் காட்டுது இல்லை. 0.2 ஹோல் ஸ்கொயர் 0.04ன்னு எழுதும். 0.04 மீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா. சரியா? இப்போ நான் இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஈட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். கால்குலேட் ஷியர் மாடுலஸ். அப்போது ஷியர் மாடுலஸ் எடுத்துக்கிட்டால் என்னது, ஷியர் மாடுலஸ் எடுத்துக்கிட்டால் அதோடைய ஃபார்முலா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு F/A இன்ட்டு L/X. அப்போ எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ ஃபோர்ஸு 4000 நியூட்டன். ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.04 இன்ட்டு எல்லுடைய வேல்யூ வந்து 0.20 டிவைடட் பை மறுபடியும் எக்ஸுடைய வேல்யூ 0.005. இதெல்லாம் தான் கொடுத்துருக்க வேல்யூஸ். அப்போ இது எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணுற அப்படின்னா நீ உனக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த 4 இதுவும் கேன்சல் ஆகிடும், 2 இருக்குது, 5 இருக்குது, அது கேன்சல் ஆகி ஒரு 4 வரும். ஸோ 4 × 10⁻6 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வரும். சரியா? 4 × 10⁻6 நியூட்டனு பர் மீட்டர் ஸ்கொயர்னு உனக்கு ஆன்சர் வரும். 7:30 காட்டுதா குவிஸ்? ஓகேடா. தேங்க்ஸ் சார், பட் மேக்ஸ் எக்ஸாம் டஃப் சார். சாரி சார், கட் ஆஃப் கோச்சிக்காதீங்க சார். நான் ஏன்டா உன்னை பார்த்து கோச்சிக்கிறேன்? அவனுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சதுன்னா சந்தோஷப்பட போகிறேன், அவ்வளோதான். மேக்ஸ் ஆனால் ஈஸின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மேக்ஸ் ஓரளவுக்கு ஈஸி தான். 12th பசங்க யாராவது இருக்கிறியா லைவில்? மேக்ஸு ஓரளவுக்கு ஈஸின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இதில் காமெடி என்ன தெரியுமா, மேக்ஸில் 9th சாப்டரில் வந்து ஜனா மேம் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க, யாழ் சார் நான் உங்களுக்கு ஒரு 5 சம் தரேன், எனக்கு இந்த 5 சம்மை போய் பசங்களுக்கு நடத்திட்டு வாங்களேன் அப்படின்னாங்க. நானும் போய் நடத்திட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த 5லேருந்து ஒரு 5 மார்க் வந்துது. அந்தளவுக்கு ப்ரிசைஸாக ஜனா மேம் எல்லாத்தையுமே சூப்பராக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாங்க. கொடுத்ததுலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எதுலேருந்தும் வரல. எல்லாமே 100% மேம் கொடுத்ததுலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு. கம்பல்சரி ரேங்க் வாட் ஆஃப் 5 மார்க் எல்லாம் புக் பேக். ஆமாம்மா, இவன் தீமனில் ஒரு சில பேர் சென்டம் எடுத்துருவோன்னு போட்டிருக்கான், ஒரு 10-20 பேர்கிட்ட. சார் இன்னும் அதுக்கே எல்லோரும் ரிப்ளை பண்ணல. மொத்தமாக இன்னும் ஒரு 500-700 பேர் தான் ரிப்ளை பண்ணிக்கிறான் போட்ட மெசேஜுக்கு. அதுலேயே ஒரு 20 பேர் சொல்லியிருக்கான், பார்ப்போம். சார் திஸ் சாப்டர் ப்ராப்ளம்ஸ் ஆர் இனஃப் 2, 3, 7, 8, 10 ப்ளீஸ் ரிப்ளை. கண்ணு இல்லைடாமா, நான் வால்யூம் 1, வால்யூம் 2 நான் நடத்துகிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்றேம்மா. எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சரியா? நான் நடத்துறத மட்டும் பார்த்துறேன், அதை மட்டும் பார்த்துன்னா நீ தப்பிச்சிட்ட. சரி, இப்போ அடுத்ததுக்கு வரும். நம்மக்கிட்ட வந்து 2 பிஸ்டன்ஸ் இருக்குது ஆஃப் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு
have diameters of 60 centimeter and 5 centimeter. What is the force exerted by a larger piston of when 50 Newton force is applied on the smaller piston? So ரெண்டு piston இருக்கு hydraulic lift, அதோடைய diameter கொடுத்துருக்கான். அப்போ diameter வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காப்புல, which means அப்போ அதோடைய radius வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேடியஸ் வச்சே போடலாமா அப்படியே விட்டுடலாமா? சரி, டயமீட்டராகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி D2 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்ப்போம். D2 உடைய வேல்யூ 5 சென்டிமீட்டர். சரியா? அப்போ இதிலிருந்து நான் ரேடியஸ் R1 வேல்யூவை 60 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். சரியா? 60 டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே R2 உடைய வேல்யூ வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னா 5 டிவைடட் பை 2ன்னு எடுத்து எழுதலாம். அதே மாதிரி இங்கே எனக்கு ஃபோர்ஸு விச் இஸ் F1 அதோட வேல்யூ வந்து 50 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. F2 உடைய வேல்யூ என்ன அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. சரியா? F2 உடைய வேல்யூ வந்து இங்கே என்ன அப்படின்றது தான் கேள்வியே. இது என்னோடய ஃபேவரட் சம் தானே, என்னோடய ஃபேவரட் பாஸ்கல்ஸ்லான்றதுனால கொஞ்சம் ஃபேவரட் சம் தான், ஈஸியாக இருக்கும் அதெல்லாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? F2 is equal to A2 divided by A1 to F1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா பாஸ்கல்ஸ்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாஸ்கல்ஸ்லா வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா F1 divided by A1 will be equal to F2 divided by A2. இதுதான் ஃபார்முலா. அப்போ இதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா F2 is equal to A2 divided by A1 into F1 அப்படின்னு எடுத்து எழுத போகிறேன். which is F2 is equal to இப்போ A2 உடைய வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியானா வந்து நான் பை R 1 ஸ்கொயர்னு போடணும் டிவைடட் பை பை R 2 ஸ்கொயர் போடணும் இன்ட்டு F1 உடைய வேல்யூ வந்து 50 நியூட்டன். இப்போ அப்படியே இதை பக்கத்து பேஜில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பை கேன்சல் பண்ணிக்கிறேன். பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு R1 வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும், 60 by 2. ஸோ நான் அதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இங்கே வரும் F2 will be equal to 60 by 2 whole square divided by 5 by 2 whole square into 15 எடுத்து எழுதுவோம். ஸோ F2 is equal to 60 by 2னா நான் வந்து அதை என்ன செய்யலாம், 30ன்னு எழுதலாம். ஸோ 30 ஸ்கொயரு, சரியா, இன்ட்டு 5 by 2னா ஒரு 2.5 ஸ்கொயரு இன்ட்டு 50. மொத்தமாக ஸ்கொயராக போட்டுக்கலாமா? மொத்தமாக ஸ்கொயராக போட்டால் 30 டிவைடட் பை 2.5, சரியா, ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 50. ஓகே, இப்போ 30 வந்து நான் 2.5ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போது 30ல் மொத்தம் வந்து எத்தனை, 4 4 4 12 வரும். 12 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணனா ஆமாம், F2 is equal to 12 ஸ்கொயரு இன்ட்டு 50, 144 இன்ட்டு 50. அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வருது அப்படின்னா 7200 நியூட்டன் வருது. எல்லாருக்கும் இது கிராஸ் செக் பண்ணிக்கோ, ஆன்சர் வருதான்னு. 7200 நியூட்டன் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்குதா? கிளாஸ் எண்டிங் டைம் என்ன, 6:15 கிளாஸ் முடிச்சிடும். வால்யூம் 1ல் மட்டும் சம்ஸ் பார்க்கலாமா சார்? நான் நடத்துறது எல்லாத்தையுமே பார்த்துரு, நான் டீச் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துரு, சரியா? இந்த PDF எழுதி தாண்டா தர முடியும். நான் எல்லா சமயம் முடிக்கல, எழுதுனா கொடுக்க போகிறேன். ஆன்சரே எழுதலையே, பிளாங்காக தானே இருக்குது. வெறும் PDF வச்சு நீ என்ன படிப்ப, இல்லை நான் கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? ஸோ டோட்டலி ஹவு மச் சம் சார் ப்ளீஸ் ரிப்ளை. மொத்தமாக எக்ஸாமில் 6 சம் கேட்பாங்க. 2 மார்க்கில் 2 சம் வரும், 3 மார்க்கில் 2 சம் வரும், 5 மார்க்கில் 2 சம் வரும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் 6 சம் வரும், சரியா? ஸோ இது வந்து ஒரு 4 மார்க்குக்கு, இது ஒரு 6 மார்க்குக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராப்ளம்னா இது ஒரு 5 மார்க்குக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து கேட்பாங்க, சரியா? மொத்தமாக ஒரு 15 மார்க் அப்போ ப்ராப்ளம்லேயே வந்துடும். ஓகே, இப்போது எஸ், இன் அ நார்மல் அடல்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பிளட் த்ரூ த அயோட்டாவாது, அது ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.8 சென்டிமீட்டர்.
is 0.33 meter per second. From the aorta, the blood goes into the major arteries which are 30 in number. Which of the radius வந்து 0.4 centimeter. Calculate the speed of the blood, okay, through the arteries. Blood உடைய ஸ்பீடு வந்து இந்த ஆர்டரிஸில் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி படி இந்த A1 V1 ஒரு பைப்புக்குள்ளே எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஒரு செகண்டுக்கு உள்ளே போதோ அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டரும் திரும்ப என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டரும் நமக்கு வந்து என்ன ஆகிடும், வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போது நமக்கு மொத்தமாக இந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்றாங்கன்னா, the blood goes into major arteries which are 30 in number. ஓகே, ஒரு வெசல் வந்து 30க்கு பிரிதான். அப்போ நான் என்ன செய்யணும், இது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த 30யும் போட்டுக்கணும். இப்போ பாரு, ஏரியாவோட இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பை R1 ஸ்கொயர் V1 will be equal to 30 into பை R2 ஸ்கொயர் V2 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போகிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் என்னென்ன டேர்ம் கேன்சல் பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா உனக்கே தெரியும், பையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க, வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. வெளியே வரும்போது அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும். அப்போது இங்கே பேர் வெலாசிட்டிக்கு நம்ம V2 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ V2 is equal to, நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, R1 divided by R2 மொத்தமாக ஸ்கொயர் போட்டுப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு V1 இன்ட்டு 30ன்னு எடுத்து எழுதிடணும். இப்போ இதை சால்வ் பண்ணுவோம், இதில் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ V2 is equal to, சரியா, R1உடைய R1 வந்து என்ன 0.8 ஆமாம், 0.8 சென்டிமீட்டர்ன்றதுனால 10⁻⁻2 போடுவோம், டிவைடட் பை R2 உடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.4. ஸோ அது ஒரு 0.4 இன்ட்டு 10⁻⁻2. இதை மொத்தமாக வந்து நம்ம என்ன செய்யலாம், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம், இன்ட்டு வெலாசிட்டி 0.33 இன்ட்டு ஒரு 30. இப்போ 0.4 0.8 கேன்சல் பண்ணால் 2 வரும், 10⁻⁻2 10⁻⁻2 கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. சரியா? 2 ஸ்கொயர் பண்ணால் வந்து என்னது 4. அப்போ மீதி இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எனக்கு V2 உடைய வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0.044 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதில் ஃபைனல் ஆன்சர் 0.044 மீட்டர் பர் செகண்ட். சரியா சார்? கெமிஸ்ட்ரிக்கு கம்பல்சரியில் ப்ராப்ளம் கேட்கல. கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்க மாட்டான், ஃபிசிக்ஸில் கேட்பான். கால்படாது. ஃபிசிக்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் தான்டா. என்ன கேட்டால் ஃபிசிக்ஸ் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் கேட்கணும், தியரியே கேட்கக்கூடாது. தியரி கேட்குறது அப்படின்றது வந்து நம்மளையெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி. உனக்கெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்க லாய்க்கு இல்லைடா அப்படின்னு நம்மளை இழிவுபடுத்துறது தான் வந்து கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக தியரி கேட்குறது. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்னால் அத்தனையுமே கிரியேட்டிவ் கொஸ்டின், அத்தனையுமே ப்ராப்ளமாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபிசிக்ஸில் கம்பல்சரியில் மட்டும்தான் சார் கேட்குறாங்க, கேட்பாங்க. நான் அதையும் தான் நான்லாம் போய் அன்பில் மகேஷ் பையாமிட்ட சொல்லுவேன், ஐயா அடுத்த வாட்டி ஆட்சியை மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ப்ராப்ளமாக வைங்க, ரொம்ப கஷ்டமாக வைங்க. படிக்க மாட்றானுங்க, கேட்டால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கினே இருக்கிறானுங்க. நீங்கள் அப்படியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் கேட்டால் தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் டெய்லி படிப்பானுங்க அப்படின்னு நானே லெட்டர் போடுவேன். நேரில் போய் பார்த்து சொல்லிட்டு வருவேன், டாப் 32 and 3 மார்க் PDF தாங்க சார், தரேன். பிடிஎஃப்க்கு தான் எல்லாம் உட்காந்துருக்கான், எதுக்கு நீ கிளாஸ் எடுத்துனுக்கிற, பிடிஎஃப் கொடு நான் போய் படிக்கிறேன் அப்படின்றான். ஆமாங்களா, வரேன் டேய் வரேன். சார் இன் யுவர் பிடிஎஃப் டோட்டலி ஹவ் மச் சம் ப்ளீஸ் ரிப்ளை. என்னோட இதில் வந்து 50 சம் இருக்கும், மொத்தமாக 50. சரி ஓகே, இன்னும் எத்தனை சம் இருக்குது நமக்கு? 1 2 3 4 5 இன்னொரு 5 சம் தான்டா இருக்குது, முடிச்சிட்டா வீட்டுக்கு கிளம்பலாம்டா. எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் தரேன், பிடிஎஃப் பண்ணுவாங்க அவ்வளோதான். பிடிஎஃப் தரல அப்படின்னா வந்து தெய்வ குத்தமாயிடும் உங்களுக்குலாம். பிடிஎஃப் கொடுக்காததுனால தான் நான் ஃபெயிலாக போயிட்டேன் அப்படின்னு. ஆனாலும் ஸ்கூலில் ஏன்டா அதெல்லாம் நடத்தாமல் வச்சுருந்தாங்க, அவங்களே கேள்வி கேட்டிங்களாடா, நான் அங்கே என்ன திட்டுவாங்களே, அங்கே எப்படி நான் போய் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அரண்டி தூத்தாலி பட்டாசமா வெடிக்கிற பழசங்களா.
பிடிஎஃப் தான் குத்துன்னு இருக்கேன், அதுக்குள்ளே சாட்டில் ஏதாவது கத்தின்னு கிடக்காதீங்க, புரியுங்களா? ஃபைவ் மார்க்கு 2 மார்க்கு வேறு என்ன வேணும்? வால்யூம் 1 கொடுத்துட்றேன். பிடிஎஃப் தரேன் வாங்கிட்டு போ. ஆல் இன் ஒன் பிடிஎஃபாக வந்துடுறாங்க எல்லாம். எக்ஸாக்டாக ஒரு 5 ப்ராப்ளம் அதை முடிச்சுட்டு 7:30 மணிக்கு ஒரு வீக்விஸ் போகலாம். ஒரு எக்ஸாம் போய் ரிலாக்ஸாக பண்ணிட்டு வரலாம். ஒழுங்காக தூங்கி எழுந்து போ எக்ஸாமுக்கு. யாராவது இன்னும் கிரிமினல் பேட்ச்லலாம் சேராமல் இருக்கியா? இல்லை சேரணும்னு இன்ட்ரெஸ்டில் இருக்கேன் சார், ஆனால் வந்து எனக்கு அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஐடியா தெரியல அப்படின்னு யாராவது இருக்கியா? அப்படியா இருக்கானா சொல்லு, ஐ வில் கைட் யூ. ஒரு சில பேருக்கு இன்னும் புக்கு மட்டும் வரல, அது புக்கு என் பொறுப்பு, நான் வர வச்சு கொடுத்துருவேன். சரியா? புக்குக்கெலாம் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கோன்னா வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். நம்ம 12th போர்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துக்குலாம் உங்கள் கையில் புக்கு இருக்கும். டூல்ஸ் டூ ஷார்ட், அவ்வளோதான். இன்னும் எத்தனை 5 செகண்டில் உங்களுக்கு லிங்க் வந்துடும். 5 செகண்டு. 4 3 2 1 சேட்டில் போட்டாச்சு. சேட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. ஆல் இன் ஒன் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சேட்டில் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணிட்டியா இல்லையானோ எனக்கு சொல்லு, சரியா? இந்த பிடிஎஃப்பை படிச்சுட்டு போனால் நாளைக்கு எக்ஸாம் நீ சாதிச்சிருவேன். 11th ஃபிசிக்ஸு ஆல் இன் ஒன் ஸ்டடி மெட்டீரியல், சரியா? டுவெல்த்து பயாலஜி போடுங்க சார். வரும்டா இருடா, என்றைக்கோ வச்சுக்கிற எக்ஸாமுக்கு இன்றைக்கே பதட்டப்படுவானுங்க. ரிலாக்ஸாக போ, தூங்கு, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தல. சரி ஓகேவா, கண்டினியூ பண்ணலாம், முடிச்சிடலாம், மீதியெல்லாம் முடிச்சிடலாம். பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லு.
இவர் தான் ஷார்ட்ஸ் போட்டவர் கஷ்டமாக கேட்கணும்னு சொல்கிறாரு. நான் என்ன அந்த ஷார்ட்ஸை நீ போய் தெளிவாக பாரு. நான் ஓப்பனிங்காக என்ன சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேட்டது நான் சந்தோஷப்படுறேன். நான் அவருக்கு வச்ச கோரிக்கை என்னென்னா, நீங்கள் பசங்க ட்ரெயின் பண்ணாமல் வைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை விட கஷ்டமாக வைங்க. இந்த வாட்டி 12th வந்ததெல்லாம் சும்மா இதை விட 10 மடங்கு 100 டைம்ஸ் கஷ்டமாக கேளுங்க. ஆனால் ட்ரெயின் பண்ணிவிட்டு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி பாடம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க, ப்ராப்ளம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க. பசங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்குன்னு நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் வைங்க, வச்சுட்டு செய்யுங்கன்ற. அவ்வளோதான். நான் பேசுகிறது நியாயம் தானே? இப்போது சும்மா வந்து ஒருத்தர் வந்து இல்லை, நீ வந்து நீட்டு படிக்கணும், நீ வந்து ஜேஇ படிக்கணும், இல்லைனா நீ வந்து ஐஏஎஸ் படிக்கணும், நீ வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும், சிஇடி படிக்கணும், என்டிஏ படிக்கணும், ஐகார் படிக்கணும், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் படிக்கணும்னு சொன்னால் மட்டும் போதாதரா. படிக்கிறது எப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். நீ இப்படி தான்ப்பா இதை படிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணால் ப்ராப்ளம் ஈஸிப்பா, இப்படியெல்லாம் பண்ணால் வந்து தியரி ஈஸியாக படிக்கலாம்ப்பா, அதை சொல்லணும்ல. மொட்டையாக இங்கே எல்லாருமே படின்னு தானே சொல்கிறாங்க, எப்படி படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்களே. சார் 1,999 தானா சார்? 1,999 தான். கரெக்டு தானே நான் சொல்கிறது? நான் பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இல்லையா? யோசிச்சுக்கோ. நோபடி இஸ் டெல்லிங் யூ ஹவு டு ஸ்டடி மேன். ஏன் கோவம் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது என்ன சொல்கிறது, அதனால தான் அந்த ஷார்ட்ஸ் நான் போட்டேன். திடுதிப்புன்னு போய் வச்சாங்க 12th. ஓப்பன் ஆகலையா? ஓப்பன்லாம் ஆகும். என்னைய கேட்டால் அல்டிமேட்டாக இப்போது ஒரு ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ட்ரெயின் பண்ணணும், நல்லா படிக்க வைக்கணும். பட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒய் ஆர் வி நாட் டூயிங் இட்? நமக்கு அதுவும் இந்தியாவில் எல்லா கவர்மெண்ட்டை விட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் அதிகம். எஜுகேஷன்லேயே வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ண கவர்மெண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்து பண்ணணும். அன்பில் மகேஷ் ஐயா பார்த்துன்னுக்கிறீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. நர்ஸ் measured the average heart beats of a patient and reported to the doctor in terms of time period as 0.8 seconds. Express the heartbeat of the patient in terms of number of beats measured per minute அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி வந்து 100க்கு 100 எடுக்கிறது? படிக்கிறது தான், படித்து எழுதி பார்த்தா வரப்போகுது. என்னடா எதை பெரிய விஷயம் மாதிரி கேட்குறான்டா அவன். சரி, ஓகே. இப்போ என்னென்னா, ஹார்ட் பீட்டுக்கு நமக்கு டைம் பீரியட் கேட்டிருக்காங்க, அதோட ஃப்ரீக்வன்சி தான் சுற்றி வலிச்சு கேட்குறான். சரியா? இப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்பர் ஆஃப் பீட்ஸ் எத்தனையாக இருக்கும் அப்படின்றது தான், அதுவும் 1 minute எத்தனை பீட் இருக்குன்றது தான் கேள்வி. ஸோ அதனால் நம்ம முதல்ல இங்கே ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சிக்கு 1 / டைம் பீரியட் which is 0.8 seconds. அப்போ 1 0.8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1.25 per second அப்படின்னு ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ வரும். சரியா? நமக்கு வந்து என்ன ஆகுது, 1.25 per second அப்படின்னு சொல்லி வேல்யூ வரும். இப்போ நமக்கு என்ன தெரியும், 1 minute இருக்குல்ல, அதில் மொத்தமாக எத்தனை செகண்ட் இருக்குது? 60 செகண்ட் இருக்குது. சரியா? விச் மீன்ஸ் அதில் வந்து நான் என்ன செய்யலாம், 1 second is equal to 1 minute டிவைடட் பை 16 எழுதலாம். இப்போ 1 minute வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, 1 minute டிவைடட் பை 60 அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ நான் அதையே வந்து எப்படி எழுதலான்னு சொல்கிறேன் பாரு. அதையே ஐ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் திஸ். என்னென்னா 1 minute 1 second. இது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து நான் ரெசிப்ரோக்கலில் எழுதுகிறேன். மேலே இந்த சைடில் எழுதுகிறேன். இதை வந்து நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எனக்கு இது 1/1 second is equal to 60/1 minute அப்படின்னு மாறிடும். அப்போ 1 second inverse is equal to 60 minute inverse. அதாவது ஃப்ரீக்வன்சி, ஆனால் ஃப்ரீக்வன்சியை வந்து நான் மினிட்ஸில் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 60 minute inverse அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஃப்ரீக்வன்சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஏற்கனவே நான் கண்டுபிடிச்ச ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ வந்து 1.25 செகண்ட் இன்வர்ஸ். இப்போ நான் ஒரு செகண்ட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 minute இன்வர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சேன்னா, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1.25 செகண்டோட இடத்துல 60 minute இன்வர்ஸ் அப்படின்னு போடுவோம். சரியா? அப்போது பேசிக்காக நான் 1.25 60ஆல் மல்டிப்ளை பண்ணோம்.
1.25 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 70 வரும். அப்போ இந்த 70 தான் இங்கே பீட்ஸ். சரியா, 70 பீட்ஸு பர் மினிட், 70 பீட்ஸ் பர் மினிட் நமக்கு கிடைக்கும். 8-9ல் ப்ராப்ளம் இல்லையா? இருக்கு. நான் ஆர்டர் மாற்றி எடுக்கிறேன் கொஞ்சம், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் உனக்கு ஆர்டர் மாறி வரும். இந்த இப்போ பாரு 8வது லெசனில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, 8th லெசன்லலாம் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி உனக்கு நான் சொல்லித்தரேன் விட்டுரு. சரியா, 75 75 வெரி குட், 75 தான் ஆன்சர். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போடும். சரியா, 8.6. இப்போ 8.6 எடுத்துக்கிட்டோன்னா ஈஃபில் டவர் இருக்குல்ல, இஸ் மேட் அப் ஆஃப் அயன் அண்ட் இட்ஸ் ஹைட் வந்து ரஃபாக என்னன்னா 300 மீட்டர் இருக்கும். டியூரிங் வின்டர் சீசன், அதாவது ஜனவரியில் இன் ஃப்ரான்ஸ் இந்த டெம்பரேச்சர் வந்து வெறும் 2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இதே ஹாட் சம்மரில் வந்து அவங்களுக்கு டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. கொடுத்து வச்சவனுங்க 25 டிகிரி எல்லாம் அவனுங்க சம்மர்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊரில் சம்மர் டைமில் பீக் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? நம்ம ஊரில் 40-42 தொட்டுன்னு இருக்குது. நம்மளாம் 25 டெம்பரேச்சரில் இருந்தால் குளிருது, ஃபேனை கொஞ்சம் 2ஆம் நம்பரில் வைங்க அப்படின்னு நம்ம ஊரில். அவனுங்க அதை சம்மர்னு போடுறானுங்க, வயிறு எரியுது படிக்கும்போது. செக் calculate the change in the height of the Eiffel Tower between the summer and the winter. அதில் லீனியர் தெர்மல் எக்ஸ்பான்ஷனுடைய வேல்யூ, ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 10 × 10⁻⁻6 பர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும். சரியா, இப்படி எடுத்து எழுதும். இப்போ நம்மளை வந்து பேசிக்காக என்ன கேட்குறாங்க, அதோட சேஞ்ச் இன் லென்த்து ΔL, அது எவ்வளோ லென்த் எக்ஸ்ட்ராவாக சம்மரில் எலாங்கேட் ஆகிருக்கும், அதோட லென்த்து எவ்வளோ வந்து எலாங்கேட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. சரியா, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு குட் ஈவினிங் தான் பயாலஜி பிளான் இன்றைக்கி ஈவினிங் வருதுடா, கால் பண்ணாது. ΔL / L இஸ் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ΔT. அப்போ ΔL கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன்டூ ΔT இன்டூ L. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷனோட இடத்துல நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூ 10 × 10⁻⁻6 போட போகிறோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 25 டிகிரி செல்சியஸ் -2 டிகிரி செல்சியஸ். சரியா, இன்டூ அப்புறம் வந்து லென்த்தோட வேல்யூ எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 300 மீட்டர். ஸோ அதை 300னா அப்படியே போட்டுரும். அப்போது எனக்கு வந்து இது 23 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்து 69. ஸோ 69 இன்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 பவருடைய வேல்யூ இது 300 வேறு இல்லை. அப்போ இங்கே ஒரு 2 0 இருக்குது, 2 -4 -3 வருது. ஸோ -3 மீட்டர். அப்போ 69 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். 69 மில்லிமீட்டர் அதோட லென்த் வந்து ஏற்கனவே இருந்ததுலேருந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். 69 மில்லிமீட்டர்ஸ், அதான் ஆன்சர். சரியா சார், மேம் வந்து 11th புக் இன் லைவ் வராங்க, நாங்கள் தான் படிக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை டுமாரோ அப்லோட் பண்ணுங்க. 11th புக் இன் சைட் லைவ் வராங்க. யார் லைவ் வரா? இப்போவா? இப்போ யாருக்கு? பியூர் சயின்ஸாக இருக்கும்டா அது, உனக்காக இருக்காது, பியூர் சயின்ஸுக்காக இருக்கும். சரியா, சரிவா. இப்போது 8.9 போட்டு பார்த்தோம். இப்போ 8.9 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கேட்குற கேள்வி வந்து என்ன, த பவர் ரேடியேட்டட் பை அ பிளாக் ஏ இஸ் என்ன அப்படின்னா EA and the maximum energy radiated was wavelength lambda A. So the power radiated by another black body வந்து என்னன்னா நம்ம EB is equal to N into EA அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்து எழுதுகிறோம். அண்ட் அதோடைய ரேடியேட்டட் எனர்ஜி இந்த இடத்துல என்ன அப்படின்னா 1/2 lambda A அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N? ஸோ பேசிக் ஃபார்முலா இங்கே வந்து என்ன, இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குல்ல, lambda A into TA. ஓகே, எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா lambda B into TBக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த lambda into T வந்து எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். சரியா, இப்போது இது ஒரு பகுதி. இப்போ அடுத்த பகுதிக்கு வரும். ஓகே, இதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா டெம்பரேச்சருக்கான ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது TA divided by TB டெம்பரேச்சர் will be equal to lambda B divided by lambda A. சரியா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த lambda B இருக்கு பாரு, அதோட இடத்துல lambda A divided by 2 divided by lambda Aன்னு சொல்லி இந்த வேவ் லென்த் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏற்கனவே இருந்ததை விட பாதியாக குறையுது. எங்கே சொல்லியிருக்கான், இந்த பாரு
ரவுண்டு பண்ணி காட்டுறேன். 1/2 லாம்டா ஏ. லாம்டா பி உடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 லாம்டா ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி இது குறையுதுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போது எனக்கு இங்கே என்ன ஆகுனா லாம்டா ஏ கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 மட்டும்தான். அப்போ இந்த ரிலேஷனில் இருந்து நான் என்ன சொல்லலாம், டிபி உடைய வேல்யூ 2 × TA. சரியா? டிபி உடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு 2 × TA எடுத்து எழுதலாம். அவ்வளோதானே சார், சம் முடிஞ்சு போச்சுன்னா? இல்லைடா கண்ணு, இப்போ தான் சம் ஆரம்பிக்குது. சரியா? இப்போ அவங்க கேட்டது என்னென்னா எனர்ஜியுடைய வேல்யூ, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மானால் இருந்து எனர்ஜியுடைய வேல்யூ. அப்போ அதுக்கு EB/EA எனர்ஜியுடைய ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். மைக் வேல் செய்தான், மைக் வேல் செய்து. சரியா? அப்போது இதுக்கு to the power 4. இந்த ஃபார்முலா எங்கேருந்து ஆனியன் சார் வந்தது அப்படின்னா அதை பார், E is equal to sigma into T to the power ஒரு ஃபார்முலா எழுது. அந்த ஃபார்முலாலேருந்து வருது. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே TB/TA வா. இப்போ TB உடைய வேல்யூ 2 × TA டிவைடட் பை இங்கே ஒரு TA, இதுக்கு to the power 4. அப்போ TA கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 to the power 4. 2 to the power 4 அப்போ நமக்கு என்ன வரும், 16 வரும். ஸோ 16 தான் இங்கே என்னுடைய வேல்யூ. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் என்னன்றது தான் கொஸ்டின். நீ என்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்ட. சார் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்போ சார்? இப்போ இல்லைடா, இன்னும் 2-3 நாள் ஆகும். சரியா? 11th மார்க் ஷீட் தருவாங்களா? தரமாட்டாங்க சார். கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், ஃபிசிக்ஸ் மட்டும் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம்டா, பயப்படாத, ஈஸி தான். எக்ஸாம்பிள் 8.13 வரும் அடுத்து. எக்ஸாம்பிள் 8.13. ஸோ 13 முடிச்சிடலாமா? ஜாகிங் எவ்ரி டே இஸ் குட் ஃபார் ஹெல்த். கேட்டுக்கும், ஜாகிங் பண்ணால் உடம்புக்கு நல்லதான். அசியூம் தட் வென் யூ ஜாக் அ ஒர்க் ஆஃப் 500 kJ is done. ஒர்க் டன் உடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் டன் உடைய வேல்யூ வந்து 500 kJ is done. 230 kJ of heat is given off. அப்போ எவ்வளோ ஹீட் எனக்கு ரேடியேட் ஆகிருக்கு அப்படின்னா -230 எனக்கு லாஸ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த மைனஸில் போடுறேன். ஏன் இது வந்து நான் மைனஸில் போடுறேன்னா இது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, given off. வாட் இஸ் அ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அப்போ இன்டர்னல் எனர்ஜியை நம்ம வந்து டெல்டா யூ அப்படின்னு எடுத்து எழுதுவோம். இதை தான் கேட்குறாங்க. சரியா? அப்போது டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் ஒர்க் டன். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q உடைய வேல்யூ -230 kJ மைனஸ் ஒர்க் டனுக்கு இது ஒரு 500 kJ. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு -730 kJ அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அவ்வளோதான், சிம்பிள் சம். சரியா? ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் W. Q எடுத்து எழுதும்போது அது லாஸ் ஆகுதுன்னு சொன்னால் நெகட்டிவ்ல எழுதணும். அந்த நெகட்டிவ் மறந்தோன்னா பிரச்சனையாகிடும். ஸோ இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தனாலே வேலை முடிந்தது. சரியா? சரி சார், ப்ளீஸ் ஹேவ் ஒன் டவுட். 11th சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும் சார்? ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பயப்படாது. 12th அனுப்பிடுவோம். மோஸ்ட்லி உன்னை யாருமே ஃபெயிலாம் ஆக மாட்டாங்க. தே வில் புஷ் யூ டு 12th. பிடிஎஃப்ல 5th கொஸ்டினுக்கு ஆன்சரை காணும். நான் இதை சால்வ் பண்ணி திரும்ப தரேன். நான் இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்க ப்ராப்ளமில் பிளாங்காக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் எழுதிட்டு நான் திரும்ப தரேன். சரியா? கன்சிடர் 2 springs whose force constants are வந்து என்ன அப்படின்னா 1 Nm/m அண்டு 2 Nm/m. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 1 Nm/m. இன்னொன்றுக்கு வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 Nm/m இருக்குது, which are connected in series. அப்போது கொஸ்டினில் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே எனக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன் சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு K1 K2 டிவைடட் பை K1 + K2. இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் K1 உடைய வேல்யூ 1, இது ஒரு 2, அப்புறம் 2 + 1 which is 2/3. ஓகே, 2/3 Nm/m அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன கவனிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். அப்போ இந்த ஃபார்முலா படி எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த KS உடைய வேல்யூ வந்து K1 உடைய வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது இந்த KS உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா K2 உடைய வேல்யூவோடவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் கனெக்ஷன். இந்த சீரீஸ் கனெக்ஷனில் நீ இந்த மாதிரி எடுத்தாலே இண்டிவிஜுவல் வேல்யூஸோட வரப்போகிற ஆன்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போது இந்த எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இது நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதணும் இந்த கொஸ்டினில். எஃபெக்டிவாக உனக்கு இந்த ஃபைனல் ஆன்சராக கிடைக்கிற இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல,
இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் லெஸ்ஸர் தேன், ஓகே, இட் இஸ் லெஸ்ஸர் தேன் போத் K1 அண்டு K2ன்னு எடுத்து எழுதணும். சரியா? 12th கம்ப்யூட்டர் எக்ஸாம் வீடியோ போடுங்க ப்ளீஸ். போடுவாங்கடா. இப்போ ஜனஸ்வதி மேம் வந்து மேக்ஸ் கிளாஸ்லாம் இப்போ தான் முடிச்சாங்கல்ல, வந்து போடுவாங்க, கவலைப்படாது, டோன்ட் வரி. இந்த சம்ஸில் மட்டும் பார்த்தா போதுமா? இந்த சம்ஸில் மட்டும் பார்த்தா போதும். ப்ராப்ளம்ஸ் பிடிஎஃப் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இப்போ ஏற்கனவே ஆல் இன் ஒன் பிடிஎஃப் சாட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ண அதிலே ஆன்சரோடு இருக்கும். எக்ஸாம்பிள் 10.4க்கு வருவோம் அடுத்து. இப்போ 10.4 எடுத்துக்கிட்டு அப்படின்னா லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் வந்து இன்க்ரீஸ்டு பை 44%. ஏற்கனவே ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோட லென்த்து எல்லுன்னு இருக்குன்னா இப்போ அதோட புது லென்த்து, ஓகே, அதோட புது லென்த் என்னவா இருக்குன்னா ஏற்கனவே இருக்க லென்த்து ப்ளஸ் 44% ஆஃப் இட்ஸ் லென்த்து. சரியா? 44% ஆஃப் இட்ஸ் லென்த்து. ஸோ எல் ப்ளஸ் 44 டிவைடட் பை 100 எல், விச் இஸ், அப்போ நான் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, சாரி, 44 பை எல்னா 0.44ல, அப்போ அந்த 0.44 எல் கூட சேர்த்தா எனக்கு அது என்ன ஆகிடும் அப்படின்னா 1.44 எல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். சரியா? 1.44 எல் புது லென்த்து. இப்போ இதை வந்து நான் ஃபைனல்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ டைம் பீரியட் ஃபைனல் டிவைடட் பை டைம் பீரியட் இனிஷியலுடைய வேல்யூ எனக்கு இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த்து ஃபைனலாக என்ன இருந்துச்சு, லென்த் இனிஷியலாக என்ன இருந்துச்சு, இதோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபைனல் லென்த் வந்து என்ன அப்படின்னா 1.44 எல் டிவைடட் பை இனிஷியல் லென்த் வந்து நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா ஜஸ்ட் எல்லுன்னு எடுத்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் வெறும் ரூட் ஆஃப் 1.44 இருக்கும். அப்போ இது ரூட் எடுத்தால் 1.2 வரும், அவ்வளோதான். புஸ் முடிஞ்சு. இதான் இரு 1.2. அவன் அதோட நிறுத்தலை. அவன் என்ன கேட்குறான்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் கேட்குறான். அப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே இது ரொம்ப ஈஸி. TF இஸ் ஈக்குவல் டு 1.2, ஓகே, ஆஃப் TI. ஏற்கனவே இருந்த வேல்யூவில், ஓகே, அது 1.2 டைம்ஸ் இருக்குது. நான் இதை என்ன செய்யலாம், TF இஸ் ஈக்குவல் டு, ஓகே, 1TI ப்ளஸ் 0.2 TIன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த TF is equal to TI plus 20 divided by 100 TI ன்னு எழுதலாம், which is TF is equal to TI plus 20% of TI ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ்ட்ராவாக எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 20% வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே இருந்ததை விட இது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆகிருந்தால் தான் அது 1.2ன்னு ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதணும். ஐஎம் யுவர் ஸ்டூடெண்ட். இப்போ 12th சார், விஷ் மீ குட் லக் ஃபார் மை ஃபியூச்சர். கண்டிப்பாடா சசிதரன் அஃபிஷியல், ஆல்வேஸ் என்னோடய பிளெஸிங்ஸ் இருக்கும். உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கியா, உன்னை முதல்ல நேரில் வந்து நான் பார்க்குறேன், நல்லா பண்ணு சார். 1 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் திரும்ப 11th படிக்கணுமா சார்? தேவையில்லை, உன்னை ஃபெயிலெலாம் போட மாட்டாங்க, 12th அனுப்பிடுவாங்க, கவலைப்படாது. இது வரைக்கும் எல்லோரும் கிளியராக பாரு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, டன். ப்ராப்ளம்ஸ் வந்து டன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு லைவில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடத்தியிருக்கணும் அதை நீ பார்த்தனா போதும். இப்போது நான் வந்து என்ன செய்கிறேன், 7:30 PM ஒரு வீக் குவிஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். சரியா? ஒரு வீக் குவிஸ் ஒன்று சும்மா கண்டக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? படிக்கிறது மார்க்குக்காக இல்லைல்லடா. அது என்னன்னா உங்களுக்கு இப்போ தெரியல. இப்போது அது எப்பயுமே நமக்கு லைஃப்பில் இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ நம்ம அதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். இப்போ இருக்கிற பிரச்சனை தான் லைஃப்பில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்றைக்கி வேலைன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உனக்கு இன்றைக்கி எஜுகேஷன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். உனக்கு நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, நீ எஜுகேஷன் அப்படின்ற அந்த படிப்புன்ற ஒரு விஷயத்தை முடிச்சிட்டேன்னா யூ வில் பி ஃப்ரீ, பிரச்சனையாக இருக்காது, லைஃப்பில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைப்பேன். அடுத்து ஆனால் படிப்பே தேவையில்ல நம்மளுக்குதுரா, இதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி ஒன்று வரும். அது முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்து இன்னொன்று வரும். அது அப்படியே பழகிடும். ஆனால் இங்கே நீங்கள் படிக்கிற எந்த ஒரு விஷயமே நீ லைஃப்பில் உருப்படணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு பயன்படாமல் போகாது. இப்போ ஒரு பேச்சுக்கு யானியன்சர் இங்கே இருக்காருன்னா, யானியன்சர் படித்தது எல்லாமே அவர் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப அவருக்கு பயன்படுது. இன்ஃபேக்ட் யானியன்சர் வருத்தப்படுறாரு. யானியன்சர் வந்து என்ன செய்கிறாரு, வருத்தப்படுறாரு. எதுக்கு அப்போவே இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம், நம்மளுக்கு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே. சார் நம்மளை ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அட்டம்ப்ட் எழுதணும்ல, 11th அகைன் படிக்கணுமா?
11th படிக்க தேவையில்லடா, அட்டெம்ப்ட் தான்டா எழுத சொல்லுவாங்க. 12th CS எப்போ சார் லைவ்? இப்போ இல்லைடா, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான். எனக்கெலாம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் படிக்கிறதுலாம் எனக்கு பத்தலை. எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசையாக மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம், உனக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எதிர்காலத்தில் வரும். யூ வில் ரியலைஸ் தட் நானாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டேன். நீ யோசிச்சு பாரு, நாளைக்கு எந்தெந்த வேலையெல்லாம் ஏஐ ரிப்ளேஸ் பண்ணும் யோசிச்சு பாரு. நாளைக்கு ஒரு டாக்டர் தேவையா? இல்லை தேவையில்ல, ஒரு ரோபோ இருந்தால் போதும். அது பர்ஃபெக்டாக சர்ஜரி பண்ணிக்கும். டாக்டருக்காவது கை கால் நடுங்கும், ரோபோ நல்லா செய்யும். வக்கீல் மாதிரி வாதாடணுமா? எல்லா சட்டத்திட்டங்களையும் ஏஐ நல்லா அனுப்படம் பண்ணி வச்சுக்கும். நீ வாதாடவே தேவையில்லை, போய் நின்ன உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அனுப்பிடும். கார் ஓட்டணுமா? அதுக்கெல்லாம் இன்றைக்கே ஏஐ வந்துடுச்சுன்றாங்க இல்லையா? இப்போவே டிரைவரே தேவையில்லைங்க, கார் தானாக போகுன்றானுங்க. இன்னொரு 10 வருஷத்தில் எல்லோரும் அந்த மாதிரி கார் வாங்கிடுவானுங்க. லைக் ஏற்கனவே வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து வேலை போயிட்டுருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன், யாரெல்லாம் வந்து நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் பயத்தில் இருக்காங்க. என் வேலை என்னங்க, நான் 10 நாளில் செஞ்சது இந்த கம்ப்யூட்டர் 5 நிமிஷத்தில் செய்யுதுங்க, என் வேலையை விட்டு எடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. யானியன் சாருக்கே அந்த நிலமை தான். HSL யானியன் சார் மாதிரியே வேதாந்தில் ஒரு ஏஐ இருக்குது. HSL யானியன் சார் மாதிரியே பேசுது, HSL யானியன் சார் மாதிரியே கிண்டலாக நக்கலாலாம் பேசுது. எனக்கே போட்டு காட்டுறாங்க வேதாந்தில். பாருங்கள் யானியன் சார், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் உங்கள் மூஞ்சி வந்து நாங்கள் வச்சு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் லீவ் போட்டால் போட்டுக்கோங்க, உங்கள் ஏஐ வந்து கிளாஸ் எடுக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஏன் நான் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி வெல் ப்ரிப்பேர்ட். நீ அந்த ஏஐயோட புச்சாலியாக இருந்தால் தான் நீ தப்பிக்க முடியும். இல்லைனா உன்னுடைய டெய்லி சர்வைவலுக்கே நீ கடைசி வரைக்கும் போராடுற மாதிரி ஆகிடும். நான் எதுவும் சொல்கிறது ஜாலியாக இருக்குது உங்களுக்கு, புரியுதா? பட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். சார் அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது? எதுரா? பப்ளிக் எக்ஸாம் சேலஞ்ச் ஃபார்மாடா? பப்ளிக் எக்ஸாம் சேலஞ்ச் ஃபார்ம் நம்ம அந்த பப்ளிக் எக்ஸாம் லைவ் எல்லாத்துலேயுமே கொடுத்தோம். அந்த ஒரு நிமிஷம் நான் தரேன். பப்ளிக் எக்ஸாம் சேலஞ்ச் ஃபார்ம் தானே. ஒருவேளை யாராவது அந்த பப்ளிக் எக்ஸாம் சேலஞ்ச் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா நான் இப்போ தரேன் லிங்க், இங்கே போடுறேன், ஃபில் பண்ணி. இதான் சரியா? அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சரியா? அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, தீமின்னல் பேட்சில் இது வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தீமின்னல் பேட்ச். தீமின்னல் பேட்ச்னால் என்னது? ஆன்லைனில் நாங்கள் பெய்டாக டியூஷன் எடுக்கிறோம், பணம் கட்டி டியூஷன். டெய்லியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 மணி நேரம் கிளாஸ் வரும் சரியா? எவ்ரிடே வில் பி ஹேவிங் 2 hours ஆஃப் லைவ் செஷன். இப்போது உங்களுக்கு வாரம் டெஸ்ட் வைக்கிறது, சிலபஸ் உங்களுக்கு முன்னாடியே நடத்தி கொடுக்கறது, உங்கள் ஸ்கூலில் எதெல்லாம் நடத்த மாட்டாங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது சரியா? இந்த மாதிரி எல்லாமே வந்து வி வில் கைட் யூ. ஓகே, இது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஆனேன் சார் நான் இதில் சேர்றது அப்படின்னா, இப்போ கவனி, நீ இந்த லைவ் பார்த்துட்ருக்கல்ல, இந்த லைவ்லேயே டிஸ்கிரிப்ஷன் பார் சரியா? இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷனை பார். எங்கே இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன்? இதோ இருக்குது. இப்போ எனக்கு மேலே இங்கே தெரியுதா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு அதுக்கான லிங்க் 11th மூவிங் 12th தீமின்னல் பேட்ச்க்கான லிங்க் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் 1,999 தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணனா உனக்கு பை நவுன்ற ஆப்ஷன் காமிக்கும். அந்த பை நவ் ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீ வந்து ஜிபே ஃபோன்பே வச்சுருக்கனா அதை வச்சு பே பண்ணிக்கலாம் சரியா? 1,999 ஒரு வருஷத்துக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, சார் நான் வந்து ஆன்லைனை விட ஆஃப்லைனில் படிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீட்டு ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஆன்லைன்லேயே வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் சரியா? அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் நாங்கள் வந்து உனக்கு என்ன பண்ணியிருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம் சரியா? அதை வச்சு நீ வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ரோல் பண்ணலாம். ஸோ நீட்டு ஜேஇ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ஆஃப்லைனில். அதுவும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி போகிற அப்படின்னா உனக்கு ஃபீஸ் கன்செஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு யானியன் சார் தான் அமிச்சாரு நீ போய் சொன்னோன்னா உனக்கு 4,000 5,000 வரைக்கும் ஃபீஸ்லாம் கம்மி பண்ணுறாங்க. சார் ஒன் டவுட் சார், தீமின்னலில் ரிவிஷன் பண்ணும்போது புக்கை வச்சு பண்ணுவீங்களா இல்லைனா டான் கைடு பேஸ்டாக? ரிவிஷனுக்கு கைடு பேஸ்டாக இருக்கும் சரியா? ஆனால் புக்கை லைன் பை லைனும் நடத்தி கொடுத்துருவேன். சார் ஒன் டவுட், தீமின்னல் ஓகே 11th சாப்டர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தேவையில்லை சார். ஃபார்ம் ஃப்ரீ தான் சரியா? 12th மீட்டப் ஃபார்ம் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன்டா, ஃபில் பண்ணிவிடு. சசிதரன், பிடிஎஃப் நாட் ஒர்க்கிங். இல்லை பிடிஎஃப் ஒர்க் ஆகுது, நீ செக் பண்ணு.
அப்புறம் வந்து 11th சாப்டர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தேவையில்ல. ஐ டு நாட் ரிசீவ் ஓடிபி, வாட் ஐ கேன் டூ. ஃபோனில் ஒரு வாட்டி ஏர்ப்ளைன் மோட போட்டு இது பண்ணு, ஃபோனில் ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடு. சார் நேற்று பிஸ்னஸ் பற்றி பார்த்தேன்னு அதோட மேஜர் ஃபேக்டரி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாங்க, அப்போ தான் நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. ஆமாண்டா, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ராங்காக சொல்லணும்னா இங்கே யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலாம் இல்லை, யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இல்லை. யூ மைட் திங்க் ஒரு சில பேர்லாம் வந்து அவங்களே செல்ஃப் மேடுன்னு சொல்லிப்பாங்க. அவங்க செல்ஃப் மேடாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்கள அப்படி சப்போர்ட் பண்ண பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ ஒரு சில பேர்லாம் தே மைட் கம் ஃப்ரம் அ வெல் டு டூ ஃபேமிலி, ஒரு ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே. அப்படி இருக்கிறவங்க தனியாக நிற்கிறாங்கன்றதுல பெரிய விஷயம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஸ்க்ராட்சில் இருந்து ஒருத்தவங்க மேலே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனி சப்போர்ட்டு வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய விஷயம் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் அது நடக்கும். அப்புறம் நம்ம ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக நிற்கலாம், அது வேறு கதை. ஆனால் முதல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்ல, வந்தால் தானே தனியாக நிற்க முடியும். அந்த நிலைமைக்கு வரத்துக்கே சப்போர்ட்டுன்னு ஒன்று தேவைப்படுதில்ல, சரியா? அண்டு எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் வந்து தேவைப்படுது. சார் டாப் 30 3 மார்க்ஸ் PDF வேணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாரு. நான் அந்த சேட்டில் போட்டதில் தான் அதிலே இருக்குது. தீமினல் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணணும் கனிஷ்கா, இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே இங்கே லிங்க் இருக்குது பாரு. நம்ம யூடியூப் லைவ் பார்த்துட்டு இருக்கலடா, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணு. அதில் 11th மூவிங் 12th தீமினல் பேட்ச்னு லிங்க் இருக்குது பாரு, சரியா? டிமோட்டிவேஷன் என்ன பிரச்சனைனா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் தேவைன்னு நினைக்கிறது தான். மோட்டிவேஷனோட அர்த்தம் வந்து என்னது? காரணம் இல்லையா? வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அது செய்யறதுக்கு நமக்கு ஒரு காரணம் வேணும். யாழ்னியன் சாருக்கு வேலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் வேணும்? பசிக்குது, சாப்பிடணும், சரியா? அவ்வளோதான் சார். அப்போ இன்டெரக்டாக இன்னும் 2 years மோர் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு இன்டெரக்டாக 2 years மோர்? You never know man, it might be 2 years or 20 years, you never know. தீமினல் பேட்சில் லைன் பை லைன் will you take us சார்? ஆமாண்டா, நீங்கள் டீச் பண்ண வால்யூம் 1 and வால்யூம் 2 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா? யாழ் சார் லிங்க் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள், எதுக்குன்னு. நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க லிங்க் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைனில் படிக்கிறதுக்கான லிங்க் இருக்குது. ஆன்லைன் தீமினல் பேட்சில் நீ 2000 ரூபா கட்டி ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆன்லைன் டியூஷன் சேரணுன்னா அதுக்கான லிங்க் இருக்குது. 12th கைடு புக்கு இல்லை, யூஸ் பண்ணலாமா நெக்ஸ்ட் இயர்? 12th கைடு புக் நெக்ஸ்ட் இயர் சிலபஸ் மாற போகிறதில்ல, அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். when will you give last 5 year கொஸ்டின் பேப்பர்? நான் அதை இப்போவே தரேன், சரியா? 12th ஆஃப்டர் டீச்சர் ஆகணும்னா என்ன கோர்ஸ் எடுக்கணும்? 12th டீச்சர் ஆகிறதுக்கு நீ தனியாக எதுவும் படிக்க தேவையில்லை. நீ என்ன டிகிரி வேணால் படிக்கலாம், படிச்சுட்டு பிஎட்னு ஒன்று இருக்குது, பிஎட் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். சார் 8 chapters முடிச்சிட்டேன், போதுமா? தாராளமாக போதும். பப்ளிக் ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னீங்க, அது 11th உண்டா? 11th ஃபில் பண்ணு, சரியா? நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எடுப்பீங்களா? இல்லைடா, நான் ஆஃப்லைன் வரமாட்டேன் சார். பிடிஎஃபில் டாப் 32 மார்க்ஸ் தான் இருக்குது, 3 மார்க்ஸ் இல்லை சார். 2 and 3 மார்க்ஸ் சேர்த்து தான்டா இருக்குது அதில். சார் 8 chapters முடிச்சுட்டு ஓகே. when is தீமினல் going to start? April 2nd week. இப்போ வந்து மார்ச்சில் வந்தாச்சு இல்லையா? within school reopen how much portion will be completed in தீமினல் batch? ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ போர்ஷன்? வால்யூம் 1 முடிச்சிருப்போம். நீங்கள் போர்டு எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் போயிருக்கீங்களா? ஆமாம், நான் ஸ்கூல்ஸில் வேலை பார்த்த டைமில் போயிருக்கேன், இப்போல்லாம் போகிறதில்ல. யார் சார் நீங்கள் வந்து ஆஃப்லைன் எடுப்பீங்களா? ஆஃப்லைனில் நான் எடுக்க மாட்டேன். 12th 200 195 கட் ஆஃப் எடுக்கணும் சார், ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. பப்ளிக் ரோல் நம்பர் கொடுக்கல, ஆனால் ஃபார்மில் இருக்குது. அப்போது ரிசல்ட் எப்படி நான் பார்ப்பேன்? ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். சென்னை மீட்டப் இருக்கா? சத்தியமாக சென்னையில் மீட்டப் இருக்குது, சென்னையில் நிறைய மீட்டப் இருக்கும். அப்புறம் வந்து லைவ் எப்போது? நெக்ஸ்ட் லைவ் வந்து 7:30 மணிக்கு. 8 9 10 11 எந்த லெசனில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சார் ப்ளீஸ்? 10 chapter 10 சார். ஐ ஹவ் ஹேர்ட் த சேம் இன் 11th standard லாஸ்ட் இயர் லைவ் அபவுட் மோட்டிவேஷன் சார். 2 years முடிச்சுட்டு ஓகே 8 chapters. சரிடா, கிளம்பலாம். 7:30 மணிக்கு மீட் பண்ணுவோம், 1 மணி நேரம் தான் இருக்குது. 7:30 மணிக்கு மீட் பண்ணலாம், சரியா? பாய் பாய்.